போடே நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசம் கத்த தேட வாழும் கூடிடு வேகம் தூடிடு. ஸோ ஓகே சார், நீங்கள் வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்என்கே, அதாவது யூரோப்பியன் லக்ஸரி கார்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆளில் தட்டி விட்டுருக்காங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். சரி வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோ. நான் இன்னைக்கு இந்த கேம் தான் சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு கூட சொன்னேன். யார் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இது கேட்டிங்கனாக்கா மல்டி பிளேயர் கேம். ஓகே ஓகே, இது லைட்டாக கலர் மாற்றிக்கோங்க. ஓகே, மின்ற மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம மாற்றியாச்சு. இப்போ நம்ம இங்கே கீழேயும் ஒரு ஒயிட் கலர் போட்டு விடலாம். ஸோ ஓகே, நம்ம நம்பர் பிளேட்லேயும் மாட்டிகிட்டு அவங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி போடுறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா அவுடி நீங்கள் என்ன கால் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த கேமில். சொல்லுங்க, நான் கால் எல்லாம் மோடிஃபை பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு. ஓகே, நான் அந்த கார் மட்டும் தான் மோடிஃபை பண்ண போகிறேன். ஓகே, நம்ம போயிட்டு ரெட் கலர் போட்டு வருவோம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார் மாதிரியே இந்த காரையும் மோடிஃபை பண்ணிடுச்சு, அவுடி காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார் என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா மல்டி பிளேயர் கேம் தான். ஸோ மல்டி பிளேயரும் விளாட்லாம், நார்மலும் விளாட்லாம். அதோ போட்டுக்கு பாருங்கள் மல்டி பிளேயர் அப்படின்ட்டு. ஸோ யார் விளாட்ணுமோ வாங்க என் கூட. அப்புறமேல கூட நான் வீடியோ போடுறேன் பார்ட் 2. ஓகே சரி, இப்போ வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சி நான் வரவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டில் உங்கள் ஃபேவரட் காரை போடுங்க. ஸோ ஓகே, எனக்கு பிடிச்ச காரு தான் அவுடி, அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் தான் பிடிக்கும். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் நீங்கள் கேட்குற எல்லா காரும் இதில் இருக்குது. ஜகுவார் இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். ஸோ மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. யூஎஸ் லேம்பர்கினி எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னா கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஷிப் இருக்குது, அதாவது கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலில் நம்ம ஷிப் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னால் இதில் வந்துட்டு நீங்கள் கார் வாஷ் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் வந்துட்டு ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணால் தான் அந்த சூடு இருக்குல்ல, கார் சூடாகும்ல, அது வந்துட்டு போகும். ஸோ இருங்க வியூஸ். ஓகே, வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா காரை ஃபஸ்ட்டு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே இருங்க, சவுண்டு குறைச்சிப்போம். ஓகே இதுதான் கைஸ் நம்ம ரெட் கலரில் கால் கைஸ். ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேப் எல்லாம் இருக்குது. மேப் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதான் நம்ம கார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதான் வேகமாக போகிற பட்டன். இது வந்துட்டு லெஃப்ட் ரைட் பட்டன். எவன்டா ஹார்ன் அடிக்கிறான்? சரி போகிறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் வேகமாக போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலை பக்கம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கார் வாஷ் கிடைக்கும். அதுவும் ஃப்ரீயாக இந்த கேமில் கார் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, ஷிப்பெல்லாம் இருக்குது. அந்த ஷிப்பெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம காரை கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஷைனியாக ப்ரைட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ ஓகே, ரோல்ஸ் ராய்ஸில் நிறைய மாடல் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் குண்டு மாடலு, அதாவது பானட் ரொம்ப பெருசாக இருக்கும் தெரியுமா, அப்படியே குண்டா, அந்த மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து போகிற அவுடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அவுடி 2 பேர் உட்கார்ற அவுடி, 4 பேர் உட்கார்ற அவுடி, 6 பேர் உட்கார்ற அவுடி வரைக்கும் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து ஜகுவார்லேருந்து எல்லா கார்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டே நான் வந்துட்டு இதுக்கிட்ட வந்துட்டோம், அதாவது கார் வாஷ் கிட்டே. இதான் கார் வாஷ். பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த நிறைய கார் வாஷஸ் இருக்கும். நீங்கள் நேராக காரை உள்ளுக்கு போட்டால் மட்டும் போதும், அது சொந்தமாக க்ளீன் பண்ணிடும். இதோ இப்படி நீங்கள் போட்டு விட்டுங்க. ஓகே, ஐயோ கார் பார்க்கிங்காக போகிறது. ஸோ இருங்க வியூஸ். ஓகே, இப்படி போட்டு என்ஜினை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது சொந்தமாக உங்களுக்கு கழுவி தந்துடும்.
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கழுவிடுச்சு. ஓகேயா. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரோன் நல்லா இருக்குது. அந்த ட்ரோன் எப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதான் நம்ம கார்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் இந்த செல்ஃபோன் ஆப்ஷன் மாதிரி இருக்குல்ல, அந்த செல்ஃபோன் ஆப்ஷனை தட்டினீங்கனாக்கா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ட்ரோன் ஆப்ஷன் தட்டிட்டேங்க. அதோ அங்கே பாருங்கள் ட்ரோன். இதான் கைஸ் ட்ரோன் இருக்குல்ல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரோன் விளையாடுது. அதுவும் நீங்கள் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது இந்த ட்ரோனை எடுத்துகிட்டு, இல்லாட்டி சிக்னல் கிடைக்காது. வண்டி தான் சிக்னல் கிடைக்கிது. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைட் எப்படி போடணுன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். லைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சிக்னல். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோம் இருக்குல்ல, ஹோம் பேஸு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெதுவாக போகுமே அந்த மாதிரி. இது வந்துட்டு கேமரா ரொட்டேட்டிங். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா கார் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோ ட்ரக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்துட்டு டோ பண்ணி தரோம். ஸோ நீங்கள் என்ஜின் வந்துட்டு ஷிப்பில் போகும்போது ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட வண்டி வந்துட்டு பீல இருக்கும் பார்க்கிங்கில். ஓகே. ஸோ இப்போ வாங்க நமக்கு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஐயோ இடிச்சிச்சு ஏன். சரி கேஸ், நான் வந்துட்டு இங்கே ஒரு ஷாப்பிங் மால் கூட இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. அங்கே போனோன்னே நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஷாப்பிங் மால் பக்கம் வந்தாச்சு. ஐயோ கைஸ் மறந்துடாதீங்க, உங்கள் கார் வந்துட்டு இடிச்சிடும். அதனால் போய் சர்வீஸ் பண்ணுங்கள். இந்த மேப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வரும். இந்த மேப்பும் எப்படி ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது எப்படின்னா இந்த பக்கம் மேப்பு. ஓகே ஓகே வந்தாச்சு. ஓகே ஓகே. ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக போக வேண்டும், இல்லாட்டி உங்கள் கார் வந்து உடச்சிக்கும், கீழே வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நம்ம லாம்பர்கினி போட்டு எடுத்தோம்னா இது ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாம்பர்கினி போய் எடுத்து வந்துடலாம் வியூவர்ஸ். இல்லை புகாட்டிலேருந்து எல்லா காசும் இருக்குது வியூவர்ஸ். இதோ பாருங்கள் லாம்பர்கினி. இது லாம்பர்கினியா? அது இல்லை லாம்பர்கினி இதில் இருங்க நான் போட்டு வரேன். ஸோ ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா லாம்பர்கினி. இப்போ நம்ம சூஸ் பண்ணி இதை மோடிஃபை பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே நான் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக லாம்பர்கினி மோடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ மோடிஃபை பண்ண லாம்பர்கினி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தை காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறாங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கூட்டி சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஜிஎம்எம் கேம் ப்ளே வரலாம், இல்லாட்டி வேறு ஏதோ கேம் ப்ளே போடுவோம். மல்டிப்ளேயர் வேணுன்னா ஜிஎம்எம் வரும். ஒன்று சீவர் எஸ்கேப் போடுவோம் ஜிஎம்எம், இல்லாட்டி வேறு ஏதோ எஸ்கேப் நாங்கள் திங்க் பண்ணி சொல்கிறோம் வீடியோஸ். ஸோ ஓகே வாங்க நம்ம லாம்பர்கினி டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே இந்த மாதிரி போலீஸ் லைட் நீங்கள் செட் பண்ணிங்கனாக்கா லாம்பர்கினியில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபோன் மொபைல் ஆப்ஷன் காமிச்சல அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த போலீஸ் ஆப்ஷன் இருக்கும். லைட்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்படி தான் கைஸ். ஸோ நீங்கள் லைட்டை கூட ஆன் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க போகலாம். ஹார்ன் எல்லாத்துக்கும் சரி சமமான ஹார்ன் தான். சரி இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நேராக ஒரு இடத்த உங்கள்கிட்ட காமிக்கணும், அந்த இடத்துக்கு போகணும். ஸோ ஓகே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கார் அப்படியே விட்டுக்கலாம். ஸோ அப்படியே கார் வந்துட்டு க்ளீன் ஆயிரும். ஓகே ஃபியூல் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. கார் ரொம்ப சூடாச்சு, ஏன்னா வேகமாக போகிற கார் ஆச்சு. ஸோ நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நீங்கள் எப்படி காருக்குள்ளே போகுது வெளியில் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா கேமரா திருப்பது இருக்குல்ல, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு போகலாம், வெளியே வரலாம். ஓகே. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு நேராக ஷாப்பிங் மால் போயிட்டு அப்படியே ஷிப் பண்ண இடத்துக்கு போயிடலாம். ஸோ ஓகே ரிப்பேர் ஷாப் எங்கே தான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேப்பில் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி மேப் இல்லாட்டி நீங்கள் சுற்றி அப்படியே திரிங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் இதில் போய் நின்றுட்டு டேப் பண்ணால் மட்டும் போதும், உங்கள் வண்டி ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ என் லைட் வந்து உடஞ்சிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு என் லைட்டு வேலை செய்யுது நினைக்கிறேன். ஒரு லைட்டு வேலை செய்யல போல். ஆமாம் யான்னு தெரியல வியூவர்ஸ். வேலை செய்யுது. ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறீங்க, இது மேலே தூக்கணுன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள் அப்பு டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அது தட்டினா போதும். அப்புன்னா மேலே தூக்கிடுவோம் பாருங்கள்.
இதோ இப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு சுற்றி பார்க்கணும் ப்ரோ எப்படி உள்ளுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செல்ஃபோனில் போய்ட்டு ட்ரோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா போதும். இந்த என்னது வாட்டர் டேமேஜா? ஓ நம்ம மேலே இருக்கோங்க அதனால. ஓகே சரி நம்ம வந்துட்டு கீழே இறக்கிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே நம்ம ஷிப்பிங் கண்டெய்னர் இடத்துக்கு வந்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை கிளிக் பண்ணிட்டு ரெண்டையும் ஆன் பண்ணி. ஐயோ சவுண்டு, இந்த சவுண்ட் தான் கேஸ் எனக்கு புரியல. ஓகே வாங்க போகலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் லேம்பர்கினி மாடலில் நம்ம வந்துட்டு இந்த லேம்பர்கினியை மோடிஃபை பண்ணலாம். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா ஷிப்பிங் கண்டெய்னர் இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஷிப்பிங் கண்டெய்னர் கார்கோ இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் ஏறிட்டு நீங்கள் எங்கே வேணால் பார்க்கிங் போட்டுக்கோங்க. ஆனால் மறக்காமல் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா என்ஜினை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி காடி வந்துட்டு பறந்து, அதாவது கார் வந்துட்டு பறந்து வெளியே போயிடும். சரி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்கு வந்தோடனே யூஸ் டிரான்ஸ்போர்ட்டுன்ற பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.